என்னுடைய குழந்தை ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறான், நல்லா படிக்கிறான், அவனுக்கு எதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது என்கிட்ட நேரடியாக பகிர்ந்துக்கிறான். இப்படி இருக்கும்போது என் குழந்தைய பற்றி எனக்கே நல்லா தெரியும். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் தேவையா? அதுவும் அவனுக்கு 8 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவங்கிட்ட இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுனால ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்க முடியுமா இப்படிங்கிற கேள்விகள் சில பேர்கிட்ட இருக்குது. காலம் தள்ளி போயிடலை. 8 வயசு கடந்திருந்தாலும் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் உங்கள் குழந்தைய பற்றி நிறைய இன்புட்ஸ் கொடுக்க முடியும். 8 வயசுக்கு அப்புறம் குழந்தைகளுடைய மனோநிலைகள் எப்படி எல்லாம் மாறக்கூடியதுன்னு பாருங்க. இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய நடத்தையில் சின்ன சின்ன மாற்றங்களை பெற்றோர் உணர்றதுண்டு. இது வரைக்கும் உங்கள் குழந்தை நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் தட்டாமல் கேட்டுட்டு இருந்த குழந்தை திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒரு வேலை சொல்லும்போது முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். ஏன் இப்படியெல்லாம் அவங்களுடைய குணங்கள் மாறுது? இது வரைக்கும் நல்லாத்தானே இருந்தான், ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஏன் இத்தனை மாற்றங்கள் அவனுக்குள்ளார நடக்குது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் பெற்றோர்களுக்கு ஒரு புதிய குழப்பத்தை உருவாக்கும். பயப்பட தேவையே இல்லை. உங்கள் குழந்தை இன்னும் உங்களுடைய குழந்தை தான். ஆனால் அவங்களுடைய பழக்கங்களில் சில மாற்றங்கள் வந்திருக்கு. காரணம், அவங்களுடைய உலகம் வீடு அப்படிங்கிறத தாண்டி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு விரிஞ்சிருச்சு. நிறைய பேர் அவங்க பார்க்குறாங்க, நிறைய டீச்சர்ஸோட இன்டராக்ட் பண்ணுறாங்க. கூடுதலாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களுக்கு உருவாகியிருக்கும். இந்த காலகட்டங்களில் தான் குழந்தைகளுடைய கியூரியாசிட்டி, அந்த ஆர்வம் மிகுதி அப்படிங்கிறது அவங்களோட மனசில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். இந்த காலகட்டங்களில் தான் அவங்க மொபைல் ஃபோன், கேம்ஸு, இது மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலத்தில் அவங்களுடைய அந்த ஆர்வத்துக்கு தீனி போடுற யாரு கூடயுமே அவங்க ஈஸியாக அட்டாச் ஆகிடுவாங்க. அப்போது இந்த மாதிரி குழந்தைகள் லைட்டாக தடம் மாறும்போதே அவங்கள எப்படி சரியான பாதையில் பயணிக்க செய்கிறது அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருக்கும். அப்படின்னா அதற்கு மிகச்சிறந்த தெளிவை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வழியாக தான் குழந்தைகளுடைய எமோஷன்ஸை நம்மளால சரியாக புரிஞ்சுக்க முடியும். அதாவது அவங்களுடைய ஆர்வம் எந்த திசையில் போகுது, அந்த ஆர்வத்துக்கு எந்த வகையில் நாம் அவங்களுக்கு தீனி போடுறது அப்படிங்கிற அந்த இன்புட்ஸே நமக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் வழியாக கிடைக்கும். எப்படின்னா எல்லா ஜீவன்களும், அதாவது மனிதன் உட்பட எல்லாருமே அவங்களுடைய எமோஷன்ஸ்க்கு அடிமை அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். எமோஷன்ஸ் அப்படின்னா இது எதனால் தூண்டப்படுது? புலன்கள் வழியாக தூண்டப்படுது. எல்லாருக்குமே 5 ஆர்கன், சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருமே இந்த ஒவ்வொரு சென்ஸுக்கு அடிமை தான். இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது ஒரு சென்ஸ் ஒருத்தருக்கு பீக்கில் இருக்கும். சிலருக்கு சப்தம் பிடிக்கும், சிலருக்கு காட்சிகள் பிடிக்கும், சிலருக்கு வாசனையில் மயங்குவாங்க, சிலர் டேஸ்ட்டில் மயங்குவாங்க, சிலர் டச், தொடுதலால் லகுவாவாங்க. இப்படி உங்களுடைய குழந்தை எதன் அடிப்படையிலே அவர்களுடைய உணர்வுகள் ஆளப்படுது அப்படிங்கிறத பெற்றோர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையை அழகா சரியான பாதையில் அமர்த்துவது உங்களுக்கு சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு கிளாரிட்டி மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் கொடுக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் குழந்தைகளை திட்டாம, அதட்டாம, அடிக்காம அவங்கள ஜென்டலா சாஃப்ட் பண்ணி அவங்களுக்குள்ளார நல்ல விஷயங்களை உள்புகுத்த முடியும். அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கறது மேலே இதெல்லாம் ஆர்வமாக இருக்கும். கிரிக்கெட் பார்ப்பாங்க, கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை இருக்கும். சினிமா பார்ப்பாங்க, ஆக்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்கும். இது மாதிரி தன்னை சுற்றி இருக்கிறவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு விஷயத்தை செய்துட்டு இருப்பாங்க, அதை செய்யலான்னு ஆர்வம் இருக்கும். அவன் ஃப்ரெண்டு ஃபுட்பால் கிளாஸ்க்கு போயிட்டு இருப்பான், நானும் ஃபுட்பால் விளையாடணும்னு சொல்லுவான். இது மாதிரிங்க பார்க்கறதுல எல்லாம் குழந்தைகளுக்கு ஆர்வங்கள் போகும். இது பெரும்பாலும் அவங்க தவறான ஒரு ஹாபீஸில் பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பெற்றோர்களுக்கு நிறைய செலவுகளை இழுத்து விடுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அந்த குழந்தைங்க எப்படி சொன்னாலும் கேட்காது, அடம் பிடிக்கும், அழுகும், சில சமயம் வீட்டில் இருக்கிற பொருட்களை தூக்கி உடைக்கவும் செய்வாங்க இல்லையா? இந்த மாதிரி நேரங்களில்
பெற்றோர்கள் மிக சரியாக தெளிவாக அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அறிந்து அவங்களை அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் உங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் கொடுக்கும். அவங்க டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய ஈகோவை நீங்கள் கைண்ட்னஸில் தான் ட்ரீட் பண்ண முடியும். அவங்களுக்கு சரியான ஹாபிஸை ஸ்டஃப் பண்ணுறது மட்டும்தான் மொபைல் ஃபோனில் இருந்தும் தேவையில்லாத விளையாட்டுலேருந்தும் அவங்கள சரியான பாதையில் இருக்க வைக்கும். அவங்களுக்கு இந்த லைஃப்னோட பர்பஸை இந்த காலகட்டத்தில் சொல்லி உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆக அவர்களுடைய உணர்வுகளை சரியாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, அவங்கள எப்படி சாஃப்ட் பண்ணுறது, அவங்கள எப்படி மென்மையாக்குறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியணும். அவங்களுடைய ஈகோவை உங்களுடைய அன்பால தான் வெல்ல முடியும். இதையும் நீங்கள் சரியாக அப்ளை பண்ண உங்களுக்கு இன்புட்ஸ் வேணும். குழந்தைகளுடைய பிரெயின் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி சரியான ஹாபீஸ் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களுடைய கோல் செட் பண்ணி கொடுக்க வேண்டிய சரியான காலகட்டமும் இதுதான். அப்போ அவங்களுடைய லேர்னிங் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய லீடர்ஷிப் எப்படி பில்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவங்கள சரியான பாதையில் சரியான ட்ராக்ல கொண்டு போகிறது நமக்கு சுலபமாயிடும். ஸோ இத்தனை கிளாரிட்டியும் உங்களுக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கான சரியான தீர்வு. இது 4 வயசுக்கு மேலே 8 வயசுக்கு உள்ளதான் எடுக்கணும்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் 8 வயசு தாண்டியாச்சு. அப்பவும் இந்த டெஸ்ட் உதவுமா அப்படின்னா 100% உதவும். வயது அப்படிங்கிறது இங்கே ஏன் குறிப்பிடுறோம் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு சுலபமாக அவங்கள சரியான பாதையில் அமர்த்துறதுக்கு போதிய கால அவகாசம் நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எந்த வயதிலும் இந்த டெஸ்ட் நாம் எடுத்து பார்க்கலாம். ஆனால் எவ்வளவு சீக்கிரமாக குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு கால அவகாசம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக 8 வயசு கடந்துருச்சு அப்படின்னு பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக இன்னும் காலம் நம்ம கையை விட்டு போயிடலை. இதுவும் பொருத்தமான நேரம்தான். அதனால் கண்டிப்பாக ஸ்திரா பிரெயின் அகாடமியை அணுகுங்க. உங்கள் குழந்தைக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எடுத்து அவர்களுடைய உண்மையான திறன்களை புரிஞ்சு அவங்களை வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆக்க வழி செய்யுங்க. நன்றி.